friends, welcome to ECE tutorial. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் BCD subtraction. Previous videosல நம்ம என்ன பார்த்தோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு டெசிமல் நம்பர் கொடுத்திருந்தாங்கன்னா அதுக்கு எப்படி BCD calculate பண்ணலாம்னு பார்த்தோம் and then BCD addition பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல 2 டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்து BCD யூஸ் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ண சொன்னாங்க அப்படினா எப்படி பண்ண போறோம்ங்கறத தான் பார்க்க போறோம். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் நாம என்ன பார்க்க போறோம்னா BCD சப்ட்ராக்ஷன்கான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். அதுக்கு அடுத்து வந்து என்ன 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, BCD சப்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கொடுத்திருக்க கூடிய 2 டெசிமல் நம்பர்ஸையும் நம்ம BCD ஆ கன்வர்ட் பண்ணிக்கணும். தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா எந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த நம்பருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். ஓகேவா, எந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணணுமோ அந்த வேல்யூக்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அந்த 9th காம்ப்ளிமெண்ட் வேல்யூவை இன்னொரு நம்பர் இருக்கு பாத்தீங்கன்னா தட் இஸ் -1 சொல்லுவோம். ஸோ அந்த நம்பரோட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுடைய ரிசல்ட் வேல்யூ லெஸ் தேன் 9 ஈக்குவல் டு 9 கிரேட்டர் தேன் 9 சொல்லிட்டு செக் பண்ணணும். சப்போஸ் இப்போ நம்ம ஆட் பண்ணி வந்த ரிசல்ட் ஈக்குவல் டு 9 ஆர் லெஸ் தேன் 9 இருந்தது அப்படின்னா த ரிசல்ட் இஸ் அ வேலிட் BCD நம்பர். ஓகேவா, ஸோ அந்த ரிசல்ட்ல நம்ம எந்த சேஞ்சும் பண்ண தேவையில்லை. சப்போஸ் நம்மளுடைய 4-bit ரிசல்ட் கிரேட்டர் தேன் 9 இருந்தது அப்படின்னா நமக்கு ஆட் பண்ணி வந்த ரிசல்ட் இஸ் இன்வேலிட். ஸோ அதுல இருந்து வேலிட் BCD நம்பர் கொண்டு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா அந்த பர்டிகுலர் 4 பிட்ஸோட மட்டும் நாம 6 தட் இஸ் 0 1 1 0 ஆட் பண்ணணும். ஓகேவா, ஆட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேலிட் BCD நம்பர் கிடைச்சிடும். அவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர்ஸை BCD கன்வெர்ட் பண்ணிக்கணும். செகண்ட் ஸ்டெப் நம்ம எந்த வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணுமோ அதுக்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும். தேர்ட் ஸ்டெப் அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு the result value is less than 9 greater than 9 equal to 9 சொல்லிட்டு செக் பண்ணணும். இந்த ஸ்டெப்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா போதும் BCD சப்ட்ராக்ஷன் நம்ம ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். வாங்க ப்ராப்ளம்குள்ள போகலாம். ஓகே, இப்போ BCD சப்ட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 695ல இருந்து 238 சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன சொன்னோம், இந்த நம்பர்ஸை நம்ம BCD கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னோம். கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் 695க்கு எழுதிக்கலாம். 695 நம்ம BCD எழுதணும் அப்படின்னா 6 BCD வேல்யூ இஸ் 0110 and 9 BCD வேல்யூ இஸ் 1001, 5 BCD வேல்யூ இஸ் 0101. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட் 238க்கு நம்ம டைரக்டா BCD எடுக்கிறதுக்கு பதிலா ஒரு சின்ன சிம்பிளா போறதுக்கான ஒரு மெத்தட். ஓகேவா, ஸோ 238க்கு நம்ம BCD எழுதி அதுல இருந்து 9th காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு பதிலா நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் 238க்கான 9th காம்ப்ளிமெண்ட் எடுக்க போறேன். 9th காம்ப்ளிமெண்ட்னா ரொம்ப பெருசா எதுவும் கிடையாது. இந்த 238 என்ன பண்ணோம்னா 999ல இருந்து 238 சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 9th காம்ப்ளிமெண்ட் ஆஃப் 238 என்னன்னு கிடைச்சிடும். ஓகேவா, சப்போஸ் நம்ம 2 டிஜிட் நம்பருக்கு 9th காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா 9ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். 4 டிஜிட் நம்பருக்கு 9th காம்ப்ளிமெண்ட் ஃபைண்ட் பண்ணோம்னா 4 9ஸ்ல இருந்து நம்ம டிஜிட்டை சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகேவா, அவ்வளவுதான், ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன்னா எந்த வேல்யூவை சப்ட்ராக்ட் பண்ணுமோ அதுக்கு ஃபர்ஸ்ட் 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு இப்போ வந்த ரிசல்ட்டுக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா BCD எழுத போறேன். ஓகேவா, ஏன்னா இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதனாலதான் நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ 761க்கு BCD வேல்யூ எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன வரும், 7 BCD வேல்யூ இஸ் 0111, 6 BCD வேல்யூ இஸ் 0110, 1 BCD வேல்யூ இஸ் 0001. ஸோ இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா 695 BCD எழுதியாச்சு. 238க்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதுக்கான BCD வேல்யூ எழுதியாச்சு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா 695க்கான BCD வேல்யூ எழுதிட்டோம். 238க்கு 9th காம்ப்ளிமெண்ட் எடுத்து அதனுடைய BCD வேல்யூ எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த 2 டேட்டாஸையும் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணும்போது எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், LSBல இருந்து தான் வருவோம். LSBல இருந்து எழுதும்போது உங்களுக்கு என்ன வரும், 1 + 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1, 1 + 0 1, again 1 + 0 1, 0 + 0
0. இப்போ ஃபர்ஸ்ட் குரூப் முடிச்சாச்சு. செகண்ட் குரூப்க்கு வரலாம். செகண்ட் குரூப் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 plus 0 1, 0 plus 1 1, 0 plus 1 1, 1 plus 0 1. ஓகே, செகண்ட் குரூப்பும் முடிச்சாச்சு. அடுத்து தேர்ட் குரூப். தேர்ட் குரூப் பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு? 0 plus 1 1, 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1. அகைன் ட்ரிபிள் 1 ஆட் பண்ணோம்னா 11, 11ல சம் வேல்யூ இஸ் 1, கேரி வேல்யூ 1. ஸோ 1 plus 0ங்கிறது நமக்கு என்ன வரும்னா 1. இப்போ நம்ம ஆட் பண்ணி முடிச்சாச்சு. ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு 4 பிட்ஸாக நம்ம செக் பண்ணிட்டு வரணும். கிரேட்டர் than 9 லெஸ் than 9 சொல்லிட்டு. ஓகே, LSBலேருந்தே வரலாம். லாஸ்ட் 4 பிட்ஸ் என்ன இருக்கு உங்களுக்கு? 0 1 1 0. 0 1 1 0 அப்படிங்கிறதுனுடைய வேல்யூ என்ன? 6. தட் வேல்யூ இஸ் லெஸ் than 9. ஸோ அப்படின்னா அந்த ரிசல்ட் கரெக்ட். ஓகேவா? அடுத்து இருக்கிறது பாருங்க. அடுத்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு? 1 1 1 1 இருக்கு. 1 1 1 உடைய வேல்யூ என்ன? இஸ் கிரேட்டர் than 9. அதே மாதிரியே 1 1 0 1 உடைய வேல்யூ நமக்கு கிரேட்டர் than 9. ஸோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா செகண்ட் குரூப்போடையும் தேர்ட் குரூப்போடையும் நம்ம 0 1 1 0வை ஆட் பண்ணணும். அப்போதான் நமக்கு வேலிட் பிசிடி நம்பர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா 0 1 1 0வை செகண்ட் அண்ட் தேர்ட் குரூப்போட ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும்? லாஸ்ட் 4 பிட்ஸ்ல நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதை அப்படியே எழுதிட்டோம். அடுத்த குரூப்ல 6 ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 plus 0 1, 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0 அண்ட் கேரி வேல்யூ 1 வரும். 1 1 ஆட் பண்ணும்போது 11, 11க்கு சம் வேல்யூ 1, கேரி வேல்யூ 1. 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1. அதை நான் ஒரு பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேவா? ஓகே, தேர்ட் குரூப் ஆட் பண்ணலாம். தேர்ட் குரூப் ஆட் பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? 1 plus 0 1, 0 plus 1 1, 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1. 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ நமக்கு 1. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் குரூப்ல எந்த கேரியும் வரல. செகண்ட் குரூப்ல கேரி இருக்கு, தேர்ட் குரூப்லயும் கேரி இருக்கு. அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா செகண்ட் குரூப்ல வந்த கேரிய தேர்ட் குரூப்போட ஆட் பண்ணணும். லாஸ்டா வரக்கூடிய கேரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்எஸ்பி கூட கொண்டுட்டு வந்து ஆட் பண்ணணும். இதை வந்து என்ன எண்ட் அரவுண்ட் கேரின்னு சொல்லுவாங்க. கடைசியில வரக்கூடிய கேரியை நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பிட்டோட கொண்டுட்டு போய் ஆட் பண்ணணும். சரியா? ஸோ அதனாலதான் நான் ஆரோ இங்க கொண்டுட்டு வந்திருக்கேன். இப்போ இந்த கேரி எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் என்ன வரும்? 0 plus 1 1 and then 1 1 0. அதுக்கு அடுத்து செகண்ட் குரூப்ல போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 0 1 0. ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப்ல கேரி இல்ல, அதனால டேட்டாவை டைரக்டா எழுதியாச்சு. தேர்ட் குரூப்க்கு என்ன பண்ணணும்? செகண்ட் குரூப்ல வந்த கேரிய தேர்ட் குரூப்போட ஆட் பண்ணணும். ஆட் பண்ணீங்கன்னா 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1. 1 plus 1 10, 10க்கு சம் வேல்யூ 0, கேரி வேல்யூ 1. அகைன் 1 plus 0னா நமக்கு 1 0ன்னு வரும். ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ரிசல்ட். இது கரெக்டா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணணும். செக் பண்ணணும்னா இந்த பிசிடி நம்பருக்கான டெசிமல் நம்பர்ஸை எழுதுங்க. டெசிமல் நம்பர் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 0 1 1க்கு 7 and 0 1 0 1 represents 5, 0 1 0 0 represents 4. ஓகேவா? ஸோ நீங்கள் மேனுவலாக செக் பண்ணி பாருங்க. 695லேருந்து 238 சப்ராக்ட் பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு 457 வரும். ஸோ அவர் ரிசல்ட் இஸ் கரெக்ட். ஓகேவா? இதுதான் வந்து என்ன பிசிடி சப்ராக்ஷன். இதுக்கே நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது நமக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் வெரி வெரி வேல்யூபிள் டு அஸ். அண்ட் தென் உங்களுக்கு சஜஷன் இருந்தாலும் அந்த சஜஷனையும் எங்களுக்கு சொல்லுங்க. அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா நான் ஃபியூச்சர் வீடியோஸை இம்ப்ரூவ் பண்ணிப்பேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட மறக்காம ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃபார் மோர் அப்டேட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் எப்பெல்லாம் நியூ வீடியோ அப்லோட் பண்றேனோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, thank you. Thanks for watching this video.